ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரீமியான ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பெகட்டி வந்து நல்லா சாஃப்ட் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 2 ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 5 கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது 1/2 கப்பு க்ரீம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி க்ரீமில் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் கம்மியாகவே போட்டிருக்கேன். இப்போ கேரமலைஸ் பண்ணி ஆனியன் இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்பெகட்டியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கை நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஆயில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டி அண்ட் க்ரீமி ஸ்பெகட்டி ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.